தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். மே 18 ஒரு வருஷமும் இந்த தேதியை நாம பார்க்குறப்பலாம் நம்மளோட ரணம் இருக்கல, அது எல்லாம் வெளிப்படும். உலகளாவிய தமிழர்கள் எல்லாருமே அந்த ஒரு நாளில் ஒரு மாதிரி திக்கு தசை இல்லாமல் தவிப்போம். அப்பேற்பட்ட ஒரு இன அழிப்பு சார்ந்து மிக முக்கிய நாளாச்சு மே 18. ஆனால் அது போல் நாளில் நம்ம எதை பற்றி பேசி இருக்கணும், ஆனால் எதை பற்றி விவாதிச்சுட்டு இருக்கோம் தெரியுமா? ஆமக்கறி. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். அந்த நிமல ராஜபக்சே வாழ்த்து சொல்கிறான். அவன் பக்கத்தில் வாங்கி குடிக்கிற நாய் இங்கே வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நாய் நீ வந்திருந்து நான் யாழ்ப்பாணத்தில் உன்னை வெடி வச்சிருப்பேன். ஆனால் இப்போது இந்தியாவில் பாதுகாப்பாக இந்தியாவில் இருந்து கொள். திறநிதி வரும், வேண்டு, சாப்பிடு, தின், மலம் களி, அப்படியே இரு. அவனுக்கு பிரச்சனை ஆமக்கறி தின்னா இல்லையான்னு எங்களுக்கு அது. ஆனால் எங்களுடைய இனத்தை விற்காதே. இலங்கையோட எம்பி இருக்கார ராமநாதன் அர்ஜுனா, அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாருங்க. வந்தவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சார்ந்து தன்னோட அபிமானம் இருக்கல, அதை போராட்டங்கள்லாம் பதிவு பண்ணிட்டு இருந்தாப்புல. ஒரு கட்ட நிகழ்ச்சி என்ன ஆச்சு, ஒரு சில சேனல்ஸில் ஒரு பேட்டிகளையும் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தார். அதில் அண்ணன் விஜய்னு சொல்கிற வார்த்தைகளுக்கு இடையா சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு தாக்கி பேச முடியுமோ அந்த அளவுக்கு தாக்கி பேசினார். அதுலேயும் குறிப்பாக ஆமக்கறி விஷயம் இருக்கல, அதை பற்றி பயங்கரமாக கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் சாப்பிட்ற ஆமக்கறி அந்த லிஸ்ட்லாம் சொல்கிறால 27 கிலோ 28 கிலோன்னு, அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக இலங்கை முழுக்க இருக்க ஆமைகளை தான் வெட்டி போடணும் போல இருக்கு. அந்தளவுக்கு சாப்பிட்ருப்பார் என்னன்ற போல கேட்க ஆரம்பிச்சிட்டார். இதில் ஒரு கட்டம் மேலே போய் என்ன சொல்லிட்டாரு, இந்த உள்நாட்டு போரினப்போ ஒட்டு மொத்தமாக எல்லா போராளிகளும் இது போல் ஆமக்கறி சமைச்சு போட வேலையை வச்சுருப்பாங்க. என்னங்க இது போலாம் பேசுகிறாரு, அது என்னென்ன வார்த்தைகளும் இங்கே தமிழ்நாட்டில் வந்தவர் பதிவு பண்ணியிருந்தார். இலங்கையில் பதிவு பண்ணுறது வேறு, ஆனால் இங்கே வந்தவர் பதிவு பண்ணியிருந்தார். மே 18 பேர் அனர்த்தம் இருக்கல, இது சார்ந்து மறையாத சுவடுகளை மக்கள்கிட்ட கொண்டு போகிற முயற்சியாக சீமான் அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அந்த கூட்டத்தில் பேசும்போது பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டார். ஏன்னா ராமநாதன் அர்ஜுனா பேசினதை கண்டிப்பாக இவர் பார்வைக்கு வந்திருக்கோல, பல பேர் காண்பிச்சிருப்பாங்களே, பார்த்துருக்கார் போல இருக்கு. பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டார். மேடையிலேயே ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தினார் பாருங்க, சத்தியமாக நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அது போல வார்த்தைகள் தான். அது கூடவே ஆமக்கறி சாப்பிட்டது ஒரு குத்தமா, அதை சொன்னது ஒரு குத்தமா, இதை நானாக சொல்லலை, எனக்கு சொல்லணும்னு அவசியமும் இல்லை, ஆனால் அங்கே போய் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க, அதனால தான் நான் சொன்னேன்னு ஒரு விளக்கத்தையும் கொடுத்தாரு சீமான் அவர்கள். ஸோ இந்த கிளாஷ் இதோடு முடியலைங்க, திரும்ப எக்ஸ்டெண்ட் ஆச்சு. என்னாச்சுன்னா, இலங்கை நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா அவர்கள் பேச ஆரம்பித்தாங்க. பேசும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் சார்ந்து பயங்கரமாக புகழ்ந்தாப்புல. ஆனால் பார்லிமெண்ட்டுக்குள்ளே இந்த அளவுக்கு பேச அனுமதி இருக்கான்னு எனக்கு தெரியல, இலங்கை நாடாளுமன்றம் சார்ந்து. ஏன்னா அங்கே இவ்வளோ விஷயங்களை பேசியிருக்காங்க. கூடவே சீமான் அவர்களை திரும்பவும் கடுமையாக இகழ்ந்தார். அதனை குறிப்பிட்டு சொல்லணும்னா, வர்றப்ப ஆயுதம் கொண்டு வரல, கொண்டு வந்திருந்தா அதான் கொண்டிருப்பன்ற மாதிரி துணியில் அவர் அவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காரு. சீமான் அவர்களை டார்கெட் பண்ணி இந்த விஷயங்களை பேசியிருக்காருங்க. எல்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ள நடந்திருக்க விஷயம். இது எல்லாமே சீமான் வர்சஸ் அர்ஜுனா, இவங்க 2 பேரோட வார்த்தை மோதல் இருக்குல்ல, அது நாளுக்கு நாள் விஸ்வரூபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த கிளாஷ் மாதிரிலாம் கிடையாது, இது இன்னும் பெருசாக ட்ரிகராக இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் அவர்களை என்டிகேவினர் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம். இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சார்ந்து ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தவர் தான் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள். இப்போ எப்படி கிளாஷ் போயிட்டு இருக்குன்னா, சீமான் அவர்கள் வர்சஸ் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள், இடையில டிவிகே முதலமைச்சர் விஜய் அவர்கள். இவரை மையப்படுத்தின பேசு பொருளாக 2 தரப்பும் மாறி குற்றச்சாட்டு அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கொடுமையை பார்த்தீங்களா, இந்த 2 பேருமே தமிழ் ஈழத்தை ஆதரிக்கிறவங்க தான். ஆனால் அப்பேற்பட்டவங்க மத்தியில் ஒற்றுமை இல்லைன்றது லிட்டரலாக இங்கே தெரியுது. ஒன்று யோசிச்சு பாருங்கண்ணா, இந்த 2 பேரும் பேசுகிற பேச்சுகளுக்கு அவங்க மட்டும் நேரில் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா என்ன ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி தெரியுதுல்ல. இப்போ அந்த 2 பேர் பேசின விஷயங்களையும் நான் உங்களுக்கு ஃபேஸ் ஆஃபாக ஷோ பண்ணுறேன், அந்த காட்சியை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் இவங்க நேரில் சந்திக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு. அந்த நிமல ராஜபக்சே வாழ்த்து சொல்கிறான். அவன் பக்கத்தில் வாங்கி குடிக்கிற நாய் இங்கே வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நாய் அவனுக்கு 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 பிரச்சனை ஆமக்கறி தின்னா இல்லையான்னு உங்களையெல்லாம் டேய் நாய், உனக்கு தமிழில் எங்கே இருக்குது, தெற்கு இருக்கா வடக்கு இருக்கான்னு தெரியாது, என் தலைவன் நின்ன திசை தெரியாது. நாய் ஆடு இப்போ தான் இருக்குது. ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு உள்ள வந்துருந்தீன்னு வச்சுக்க, தப்பிச்சு போ. ஆமக்கறி திண்டாரா இல்லையா? என்னடா அவ்வளோ பெரிய பன்னாட்டு குற்றமாடாது. நான் இதை சொல்லி தொலைச்சிருக்க மாட்டேன். எங்கள் ஆள் சும்மா இருக்காமல் எது சொன்னாலும் அங்கே போய் சொல்லுங்க பாப்பா. நீங்கள்
ஆமக்கறி சாப்பிட்டீங்களா, ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே போய் சொல்லணும். AK-74 பயிற்சி கொடுத்துட்டு அப்போ ரஷ்யாவில் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்குன்னப்பா. அப்போ இந்தியாவில் AK-74 இல்லை. இப்போ இந்தியாவில் AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேன்னா, ஆமாம் அது அங்கே போய் சொல்லுங்கள். அவர் சொன்னதுனால வந்து சொன்னேன், இல்லைன்னு நான் எதுக்கு சொல்கிறேன். பெரிய அதனால தான் இந்த நாட்டில் விலைவாசி ஏறி போச்சு, பசி பஞ்சம் வந்துருச்சு. அவர் ஆமக்கறி சாப்பிட்டு விட்டாருங்க. நாய் கொஞ்ச நாள் பேசிக்கிறீங்கடா. ஆனால் பச்சை மட்டை வைத்தியம் உறுதி தான், உறுதி தான் வைக்கல. என்னடா நான் என்னமோ அப்படியே ஆட்சியில் இருந்து அப்படியே தோக்கடிக்கப்பட்ட மாதிரி தோத்தாண்டா நின்னோம். முட்டையில் ஆரம்பித்தோம், சுழியத்தில் 4 லட்சத்துக்கு வந்தோம். அப்புறம் 18 ஆகணும், அப்புறம் 30 ஆனோம், அப்புறம் 36 ஆகணும், இப்போ 20 ஆயிருக்கோம். நாளைக்கு 1,80,00,000 ஆகிறோம். என்னடா கெட்டு போயிடுது, என்ன ஆயிடுது? நாய் வேயெல்லாம் அழும்போது நாங்கள் 4 வச்சிருக்கோம், 40 ஆக முடியாத. உயர்ந்த நோக்கமும் லட்சியம் கொண்ட பிள்ளைகள். நீ தேடுவ, என்னை தேடுவ, என்னை தேடுவ. நீ என்னை கொஞ்ச நாள் விட்டு என்னை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்கள். ஏன்னா நான் அடங்க முடியாத வெறியில் இருக்கேன். தமிழன் புதைக்கப்பட்ட இந்த மண்ணிலிருந்து மீண்டும் ஒரு தமிழ் குரல் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கும், அதே நேரம் இந்த மே 18ஆம் தேதி எங்களுடைய இனப்படுகொலையை நடந்த விடயத்தை தங்களுடைய மனதிலே இருத்துவோம் என்று சொன்ன தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணா விஜய் அவர்களுக்கும், தளபதியின் தளபதி ஆதவ் அர்ஜுனான் அவர்களுக்கும், ராஜ்மோகன் அண்ணாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயணம் இந்தியாவிற்கான எனது இந்த பயணம் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறது. அரசியல் தெரிந்தவர்களுக்கு அது நன்றாக தெரியும். தமிழகம், தமிழீழம் என்பது வார்த்தைகளால் மட்டுமல்ல, மொழிகளால் மட்டுமல்ல, உணர்வுகளால் மட்டுமல்ல. தமிழகம், தமிழீழம் என்பது இரத்தத்தால் இணைந்த 2 பிரதேசங்கள். என்னுடைய கடந்த பாராளுமன்ற உரையிலே நான் சொல்லியிருப்பேன், யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு கொடுங்க. இப்போது எனக்கு இந்த பயணத்துக்கு பிறகு சொல்ல வேண்டியிருப்பது, இலங்கையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கடா தமிழத்துக்கு ப்ளீஸ். ஏனென்றால் இங்கே ஊழல், இங்கே தமிழன் அடக்கப்படுகிறான், ஒடுக்கப்படுகிறான். இங்கே ஊழல் மிகப்பெரிய, அதற்கு மிகப்பெரிய கவலை என்னென்றால், அதையும் தாண்டி தமிழ் பேசுகின்ற ஒரு சில அரசியல் பொய்யர்கள் இன்றைய தினம் இந்த சிரட்டையிலே தண்ணி கொடுத்து, உங்களுக்கு தெரியும், நன்றாக தெரியும். இதில் தமிழ் கேட்டுக்கொண்டிருக்கிற, தமிழிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாருக்குமே, அல்லது சிங்களத்திலே உரையை கேட்டுக்கொண்டு இருக்க தெரியும். இந்த பாராளுமன்றத்திலே சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும், எங்களுடைய கதிரையிலே இருக்கின்ற சபாநாயகரை கூட நான் அக்கா என்று தான் பாராளுமன்றத்தில் கதைப்பேன். ஆனால் தமிழனுக்கும் சிங்களனுக்கும் இங்கே பாராளுமன்றத்திலே வேற்றுமைகள் இல்லை. ஆனால் இன்று பாதைகளிலே சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் அடிபட்டுக் கொள்கிறார்கள் என்றால், இந்த பிச்சைத்தனமான இந்த அரசியல்வாதிகள், முக்கியமாக எங்களுடைய தமிழ் பேசுகின்ற அரசியல்வாதிகள், அண்ணன் ஒரு பேரை சொல்லுவோம் பாவம், எங்களுடைய தமிழ் பேசுகின்ற தமிழீழ அரசியல்வாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த அரசியல்வாதிகளால் தான் இன்றைக்கும் சிதைக்கப்படுகிறோம். இந்த மண்ணிலே சிங்கள மக்களை எதிர்க்கக்கூடாது என்று நான் சொன்னால், சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழ்வோம் என்று நான் சொன்னால், இவர்கள் பின்னால் இருக்கிறவர்கள் சொல்வார்கள், இல்லை இல்லை சிங்கள மக்களை கொல்ல வேண்டும் என்று. ஆனால் பின்னுக்கு இருக்கின்ற ஒவ்வொரு பேரை சொல்ல எனக்கு வெக்கம். இவர்கள் ஒவ்வொரு தரம் கண்டினிலே ஒன்றாகத்தான் சாப்பிட்டு விட்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே சரியான வெக்கம், மானம், மரியாதை இழந்த ஒரு தமிழினமாக இந்த பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என்ற போது மிக கவலையாக இருந்தது. அந்த வகையிலே முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்களுக்கு வலிக்கிறது, எங்களுக்கு போவதுக்கு இடம் இல்லை. தமிழகம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம். அங்கேதான் எங்களால் வர முடியும். ஏனென்றால் தமிழகத்தில் கால் பதிக்கின்ற போதுதான் இன்னொரு அந்நிய நாட்டுக்கு வந்திருக்கிறேன் என்ற உணர்வு எங்களுக்கு இருக்காது. ஏனென்றால் தமிழகம் எங்களுடைய ரத்தம் சிந்திய இடம். என்னுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் இன்று பாராளுமன்றத்தில் மட்டுமில்லை, முது எலும்புள்ள எவனாவது இருந்தால் முன் தேசிய தலைவருடைய பேரை, இந்த ஸ்ரீதரன், இந்த கஜேந்திரமார், பொன்னமடம் எவனாவது இருந்தால் கதைத்து பார். பாராளுமன்றத்துக்கு வெளியே சிங்கள ஊடகங்களையும் போய் நான் என்னுடைய தேசிய தலைவன் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் சாதாரண சிங்கள மக்களை எதிர்ப்பதற்கு நான் முட்டாள் அல்ல, அப்பாவி சிங்கள மக்களை எதிர்ப்பதற்கு நான் முட்டாள் அல்ல. ஆனால் சிங்கள இனவாத அடக்குமுறை அரசு தமிழின படுகொலையை 2009 மே மாதம் 18ஆம் தேதி செய்தது, 2009ஆம் ஆண்டு செய்தது என்பதை இன்றைக்கும் மனதில் நிறுத்தி இன்றைய ஒரு தந்தை இழந்தவனாக இந்த பாராளுமன்றத்திலே நான் கதைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும்
இந்த அரசியல் என்பது எங்களுடைய தமிழ் மக்களை அழிக்கிறது. அதற்கு முக்கியமான ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லலாம். தமிழ்நாட்டிலே இந்த 2 நாட்கள் பயணத்தின் போது தமிழ்நாட்டு மக்கள் என்னை எவ்வளவு ஆதரித்தார்கள் என்பதை தமிழ்நாட்டிலே என்னை கடந்து வந்த உறவுகளுக்கும் என்னுடைய ஊடக பேட்டிகளை பார்த்த உறவுகளுடைய பின்னூட்டங்களிலும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். தமிழ்நாடு எங்களுடைய தமிழீழ தேசத்தை அங்கீகரிக்கிறது. வெறுமனே சிரட்டைகளிலே பாலை குடித்து கொண்டிருக்கின்ற எங்கண்ட கஜேந்திரமார் பொன்னம்பலமோ இல்லாட்டி பாவம் உங்களோட பேரை சொல்ல வைக்க இருக்கடாப்பா சொல்லல. அதால் உங்களை போன்றவர்களால் தான் எங்களுடைய தமிழீழம் மீண்டும் அழிகிறது. இந்த பாராளுமன்றத்திலே முதுகெலும்புள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழிலே கதைப்பவன் இருந்தால், அவன் தன்னுடைய தாயினுடைய பாலைத்தான் குடிப்பவனாக இருந்தால் என்னோடு சேர்ந்து இன்றைக்கு எங்களுடைய தமிழீழ தேசிய தொடர்பாக கதைக்கலாம். ஆனால் இது வழி, இது ஒருவனின் வழி இல்லை, ஒருத்தியின் வழி இல்லை. இசை பிரியா மட்டுமில்லை, 1000 இசை பிரியாக்கள் புதைக்கப்பட்ட மண்ணிலே இன்று புத்தக கோயில்கள் கட்டப்படுகிறது. எங்களுடைய வழிகளை எவனுமே கேட்பதற்கு தயாராக இல்லை. இங்கே காட்டி கொடுக்கிறோம், பெத்த தாயை காட்டி கொடுக்கிறோம், தங்கையை காட்டி கொடுக்கிறோம், அக்காவை காட்டி கொடுக்கிறோம், ஒரு தமிழ் இனத்தை காட்டி கொடுக்கிறோம். ஒரு காட்டி கொடுக்கின்ற இனத்தோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது சிதைக்கப்பட்ட ஒரு இனத்திலிருந்து உங்களிடம் கேட்கிறேன், மறுபடியும் எங்களுடைய மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் அதற்குரிய அரசியலை என்னை செய்ய விடுங்கள். ஒரு விடயம் நான் எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் அன்றைய தினத்தில் சொல்லியிருந்தார். அவன் என்னடா என்று சொல்லி கேவலமான வார்த்தைகளை எல்லாம் கதைச்சிருந்தார். அண்ணே நல்லால நீங்கள் இந்தியாவில், நான் இந்தியாவுக்கு வரையிலன்னா ஆயுதம் கொண்டு வரையிலாது, இந்த ஆயுதம் கொண்டு வரையில் இருந்தால் நான் உன்னை சுற்றுப்பேன்டா. நல்லால நீ இப்போது இந்தியாவில், ஏனென்றால் இந்திய மக்கள் நல்லவர்கள். எங்களுடைய தேசியம் கதைக்கப்படுகின்ற போது உன்னை அவர்கள் தேசியம் கதைக்கிறா என்பதற்காக பார்க்கிறாடே சுற்றுப்பட்டா. நீ வந்திருந்தீன்னா யாழ்ப்பாணத்தில் உன்னை வெடி வச்சிருப்பேன். ஆனால் இப்போது இந்தியாவில் பாதுகாப்பாக இந்தியாவில் இருந்து கொள், திரள்நிதி வரும், வேண்டு சாப்பிடு தின், மலம் களி அப்படியே இரு எங்களுக்கு. ஆனால் எங்களுடைய இனத்தை விற்காத, எங்களுடைய வலிகளை விற்காத. எனக்கு வலிக்குது, என் அம்மா சாத்திருப்பா, என்னுடைய தந்தை இறந்திருக்கிறார், என்னுடைய தாய் இறந்திருக்கிறார், கற்பழிக்கப்பட்டிருக்கிறார், எங்களுக்கு வலியடா விற்காத. அவ்வளோதான் உன்னோட கேட்கிறேன். தாராளமாக திரள்நிதி வேண்டு கொள்ளு, உன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ளு, எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த இஷ்யூவில் பல பேருக்கு ஒரு டவுட்டே வந்துருச்சு, ஆமக்கறியை சாப்பிடுவாங்களா, அப்படி இறைச்சி இருக்கா அப்படின்ட்டு. இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக சில விஷயங்களை சொல்லிடுற மக்களே. எந்த ஒரு விவகாரத்தை நம்ம தொட்டாலும் அதை சார்ந்த அவேர்னஸை மக்களுக்கு கொடுத்துரும். அந்த வகையில் எது சார்ந்து நான் சொல்லிடுறேன்னு, ஆமக்கறியில் அநேக புரோதம் ஹெவியாகவே இருக்குது. குறைஞ்ச அளவுக்கு மட்டும்தான் அதில் கொழுப்பு. அது மட்டும் இல்லை, கார்போஹைட்ரேட் இருக்குல்ல, அது கிடையவே கிடையாது. பல தாதுக்களோட ஒருங்கிணைத்த கூட்டமைப்பாக தான் எந்த ஒரு ஆமக்கறியை நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு செலினியம், விட்டமின் B12, இரும்பு சத்து, பொட்டாசியம், தயமின், ரிஃபோப்ளேவின் அண்ட் ஜிங்க்னு எத்தனை இருக்குது ஆமக்கறியில். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஆமக்கறியை சாப்பிடுவாங்க. நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக செரிமானம் ஆகிடுங்க இந்த ஆமக்கறி சூப் இருக்குல்ல. இந்த விஷயம், ஆமையோட எலும்பு, தோல் இதை வச்சு கூட சூப்பை மேக் பண்ணுவாங்க. பல ஹோட்டல்ஸில் இப்போ வரைக்கும் மேக் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா முழு ஆமையை, இந்த சின்னதாக இருக்க முழு ஆமை இருக்குது பார்த்தீங்களா, அதை சூப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. இதே சைனாவில் பார்த்தீங்கன்னா இது போல் ஆமை இறைச்சி சார்ந்த சூப் இருக்குல்ல, அதுக்கு குலிங்காவோ அப்படின்ற பேரிட்டு அவங்க அழைப்பாங்க. ஹாங்காங்கில் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்குல்ல, அதில் பயங்கரமாக விட்டு தள்ளுற ஸ்ட்ரீட் ஃபுட் எதுன்னு நினைக்கிறீங்க? இந்த ஆமை இறைச்சி சார்ந்த அந்த சூப்ஸ் தான். இங்கிலாந்தில் 17th centuryலேயே இது பயங்கர பிரபலம். இந்த ஆமைக்கறியை பேஸ் பண்ண டிஷ்லாம். ஆமை வேட்டை இருக்குல்ல, இது பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்லையே, இந்த இறைச்சிக்கு மக்கள் அவ்வளோ அமோக ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு எல்லாரும் தேடி தேடி ஆமைகளை வேட்டையாட ஆரம்பித்தாங்க. இதோட விளைவு என்ன தெரியுமா? 150 வருஷங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு, இது போல் ஆமைகளை வேட்டையாடக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தடை விலக்கி கொள்ளப்படவே திரும்ப வேட்டையை ஆரம்பிச்சிருந்தாங்க. அமெரிக்காவில் இந்த சிறிய ரக ஆமைக்கறி இருக்குல்ல, இதை காமன் ஸ்னாப்பிங் டர்ட்டில் அப்படின்ற பெயரில் அவங்க உணவுகளை தயாரித்து தள்ள ஆரம்பித்தாங்க. இலங்கைக்கு பிற்பாடு தமிழ்நாட்டிலையும் ஆமைக்கறி மோகம் ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக மாறிச்சு. இது எந்த அளவுக்கு போச்சுன்னா, இந்தியாவில் இருக்க சில முக்கியமான ஸ்டார் ஹோட்டல்ஸில் இந்த ஆமைக்கறி சூப் இருக்குல்ல, இதை எல்லாரும் சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. எவ்வளோ பெருசாக போச்சு. ஸோ ஆமைக்கறியை சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அதோட குவான்டிட்டி இருக்குல்ல, அதோட அளவு ரொம்ப 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 கம்மிங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிலோ கணக்கிலலாம் இதை பெருசாக எடுக்க முடியாது. எல்லா ஆமைகளும் சாப்பிட உகந்ததான் கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் ஸ்பெகுலேஷன் இருக்குது. அதை பற்றி சொல்லணும்னா ஒரு இன்சிடென்ட்டை மென்ஷன் பண்ணுறேன். 2024 வருஷம் தன்சானியாவில் ஆமைக்கறி அங்கே இருக்க மக்கள் சில பேர் சாப்பிட்ருக்காங்க. ஒரு பர்டிகுலர் கிராமத்தில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவருக்கு சாப்பிட்ருக்காங்க. ஆனால் என்ன இருக்குன்னா, ஒரு 78 பேருக்கு திடீர்னு உடல்நல கோளாறு ஏற்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் எல்லாரும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க. இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, 8 குழந்தைங்க உயிரிழந்தாங்க. இதில் அதிகாரிகள் ஸ்பெகுலேட் பண்ணது விஷத்தன்மை கொண்ட இறைச்சியாக அந்த ஆமைக்கறி இருந்திருக்கிறதா அவங்க சந்தேகிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதிலேருந்து தான் ஆமைகளில் கூட பார்த்து பிரித்து தான் சாப்பிடணுன்ற ஒரு ஐயப்பாடு உலக மக்கள் மத்தியில் பெருசாக எழுந்துச்சு. இதில் வெட்கக்கடான விஷயம் என்ன தெரியுமா?
எதை பற்றி நம்ம விவாதிச்சிருக்கணும் இந்த நேரம், எதை பற்றி விவாதிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ஆமைக்கறியை பற்றி. கொடுமலை மக்களே, இது சீமான் அவர்கள் ஆமைக்கறி சாப்பிட்டதா சொன்னார்ல, அதில் சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக நம்மளே எங்கன்னா ட்ரிப் அடிக்கிறோம்னாக்கா சாப்பிடுவோம், இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் சொன்ன குவான்டிட்டி இருக்குது பாருங்கள், கிலோ கணக்குன்னு சொல்லிட்டு, இதனால் வந்த கலைபுரம் தான் இது வரைக்கும் பெரிய விவாதமாக போயிட்டுருக்கு. 1 வருஷமா 2 வருஷமா அவர் எப்போ பேட்டிகள் அந்த ஆமைக்கறி சார்ந்து வெளிக்கொண்டு வந்தார் சீமான் அவர்கள், அப்போ ஆரம்பித்த கலைபுரம் இப்போ வரைக்கும் நிற்கிற மாதிரியே தெரியல. தமிழீழத்தின் பேரில் உலக அளவில் மோசடி நடக்குதான்னு கேட்டிங்கன்னா, என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், நடக்குது. யோசிச்சு பாருங்கள். திரும்ப ஒரு போருக்கு நம்ம அழைப்பு விடுப்போம், திரும்ப தமிழகம் சார்ந்து உதவி வைக்க நாம் எல்லாரும் முன்படுவோம், அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு 2 அமைப்பு இது போல் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு பல அமைப்புகள் இதை பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உஷார் மக்களே, நான் இவங்க அவங்கன்னு பிரித்து சொல்ல விரும்பலை. உலகம் முழுக்க தமிழீழம் சார்ந்த மக்களோட உணர்வு இருக்குல்ல, இதை காசா மாத்திர கும்பல் நிறைய இருக்குது. அதில் யார் யார் எங்கெங்கே ஃபாலோ ஆகிறாங்கன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் மக்களே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர ஒரே ஒரு அவேர்னஸ் தகவல் பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க உங்கள் உணர்வுகளை காசாக்குற ஒரு சிலர் இருக்க செய்கிறாங்க. அந்த கும்பல்கிட்ட மாட்டிக்காதீங்க மக்களை. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு தமிழனுக்கு எதிரி வெளியிலேருந்து வராங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? தமிழன் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. நண்டு கதை கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது இன்னும் உயிர் போடுதான் இருக்குது. தமிழினம் வீழுது பார்த்தீங்களா? இலங்கையில் பெருசாக நம்ம விட்னஸ் பண்ணாது வேற. இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? நமக்குள்ள ஒற்றுமை இல்லாதது தான். அதான் இப்போ வரைக்கும் லிட்டலாக நாம் பார்த்துட்ருக்கோம். இந்த ஒற்றுமையின்மை இதுக்கப்புறமா தொடரணும்னு நினைக்கிறீங்க? போரே பேசி தீர்த்துக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகளை பேசியே முடிச்சுக்கிறாங்க. இது போல கிளாஷை பேசி முடிச்சுக்கலாம். ஏன்னா நாம ஒன்றுபட்டு இல்லைன்ற விஷயம் தெரியும் போது தான் அது எதிரிக்கு ரொம்ப பெரிய பலமாக மாறும். இந்த நிதர்சனத்தை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.